இல்லையா? நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுது, தேனை கண்டாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். அப்போ என்ன பண்ணும், தேனி இனிக்கும். இனிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம நிறைய சாப்பிட முடியாது. அப்படி நிறைய சாப்பிட்டா வாந்தி தான் வரும், வாந்தி பண்ணி போடுவாய் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதிகமாக ருசிக்குதுன்னு சொல்லி எதையும் நம்ம சாப்பிட முடியாது. அது இனிப்பு தான், ஆனாலும் உடலுக்கு கெடுத்துருது. அதே நேரத்தில் வேப்ப மரத்தில் உள்ள இலைகள் கசப்பு தான். அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம கசப்பு, ஆனாலும் அதை சாப்பிட்றதில்ல. அதை சாப்பிட்டா நம்ம சரீரத்தில் உள்ள வயிற்றில் உள்ள கீரி பூச்சிகள் அழிக்கப்படும். ஏன்னா காலையில் வேப்ப இலையை என்ன பண்ணணும், 4 இலையோ 5 இலையோ டெய்லி ஒரு 10 நாள் 20 நாள் இப்படி ஒரு 5 நாள் இப்படி சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள கீரி பூச்சிகள் அழியும், சரீரம் வளம் பெறும், ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். வயிற்றில் என்ன பண்ணும், எந்த ஒரு கேஸும் ஃபார்ம் ஆகாது. நம்ம உடம்பில் உள்ள எல்லா கிருமிகளையும் அடித்து போட்டுரும். ஏன்னா தேள் கடிச்சிச்சுன்னா வேப்பிலையை அடிக்கிறாங்க, விஷம் இறங்கிடுது. இதை தேனை என்ன பண்ணுவோம், மேலே பூசி விட்டா அது மாதிரி ஆகுங்களா? முடியாது. அப்போ இனிக்குதுங்கிறதுக்காக நிறையா சாப்பிட்டா அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. இனிப்பு, லட்டு, ஜாங்கிரி, சிலேப்பு, தேன், இப்படி இனிப்புள்ள பொருட்கள் சாப்பிட்டா பிரச்சனை. அதே கசப்புள்ள பொருட்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சரீரத்துக்கு மிகுந்த ஆரோக்கியம் உண்டு. ஆமென். அல்லேலூயா.